11th physics bookலேருந்து புக் பேக் கொஸ்டின் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 76ல் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சிலரேட்டட் மோஷன், ஓகேவா, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வி ஃபைண்ட் அவுட் த ஈக்குவேஷன் ஃபார் v is equal to u plus at, s equal to ut plus half at square, v square is equal to u square plus 2as, s equal to v plus u divided by 2 into t. இந்த 4 ஈக்குவேஷன் தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு இதோட சிம்பிள்ஸோட நேம் பார்க்கலாம். ஸ்மால் u அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி, கேபிட்டல் V அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி, S be the displacement, T for time, A for acceleration. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இருக்க சிம்பிள்ஸோட நேம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் தான் டிரைவ் பண்ண போகிறோம். அதோட ஃபஸ்ட் ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டைம் ரிலேஷன். ஃபஸ்ட்டு வெலாசிட்டி டைம் ரிலேஷன் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? v is equal to u plus at. இப்போ வெலாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் v, டைம் அப்படின்னா t. ஓகே, ஸோ இதை வேரியேஷன் பண்ணால் dv by dt. ஓகே, ஸோ இந்த ஆக்சிலரேஷன் இஸ் டிஃபைன் அஸ் the rate of change of velocity with respect to a time. இதுதான் ஆக்சிலரேஷனோட ஃபார்முலா. ஸோ இதில் வெலாசிட்டியும் டைமையும் டிபெண்ட் பண்ணி வர்ற ஃபார்முலாவை தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ திஸ் ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a இன்ட்டு dt ஈக்குவல் டு dv. ஸோ இந்த ஈக்குவேஷனில் எது வேரி ஆகுதோ அதுக்கு தான் நம்ம இன்டக்ரேஷன் எடுக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா dt, இந்த இடத்துல dv மட்டும் வேரி ஆகுது. ஸோ இந்த ஃபார்முலா ஃபார் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை என்னோட கன்வீனியன்ட்டுக்காக dv ஈக்குவல் டு a இன்ட்டு dtன்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்டக்ரேஷன் ஆஃப் dv ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் இஸ் ஏ கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட்டு dt வேரி ஆகுது. ஸோ இன்டக்ரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இதோட லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா u இன்ட்டு v, இங்கே 0 to t, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி. டைம் வந்து பார்த்திங்கன்னா 0 தான் ஸ்டார்டிங்காக இருக்கும், அதோட ஃபைனல் டைம் வந்து டீன்னு வச்சுக்கலாம். ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா இன்டக்ரேஷன் ஆஃப் dxஐ இன்டக்ரேட் பண்ணால் எக்ஸு, இன்டக்ரேஷன் ஆஃப் dyஐ இன்டக்ரேட் பண்ணால் y. ஸோ இன்டக்ரேஷன் ஆஃப் dv which is equal to v. ஸோ இன்டக்ரேஷன் ஆஃப் dt ஈக்குவல் டு tன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா இன்டக்ரேஷன் ஆஃப் dv எப்படி எடுத்துக்கலாம்? இன்டக்ரேஷன் ஆஃப் dv ஈக்குவல் டு v. ஸோ v அப்படியே போட்டுக்கலாம். இதோட லிமிட்டேஷன் u இன்ட்டு v ஈக்குவல் டு a is the constant value, நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் dt எப்படி இன்டக்ரேஷன் பண்ணுவோம்? t இன்ட்டு t. ஸோ லோயர் லிமிட் 0, அப்பர் லிமிட் t. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது அப்பர் லிமிட் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட்டு. லோயர் லிமிட் வரப்போ ஒரு மைனஸ் ஆட் ஆகும். இந்த அப்பர் லிமிட் யூங்கிறது லோயர் லிமிட். ஃபஸ்ட்டு நம்ம அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வின்ற பிளேஸில் அப்பர் லிமிட் v தான் வரும். லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் ஆட் ஆகும். ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? v மைனஸ் ஒரு லோயர் லிமிட் மைனஸ் u ஈக்குவல் டு a கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். மறுபடியும் அப்பர் லிமிட் டீன்ற பிளேஸில் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் t தான் வரும். அதாவது டீக்கு பதிலாக t சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே எக்ஸ் இருந்தாலும் டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். வேரியபிள் தான் டிஃப்ரெண்ட் இல்லையா, பட் வந்து கான்செப்ட் ஒன்று தான். ஸோ நெக்ஸ்ட்டு டீன்ற பிளேஸில் அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் t, லோயர் லிமிட்க்கு ஒரு மைனஸ் ஆட் ஆகும். ஸோ 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு v மைனஸ் u ஈக்குவல் டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் at. நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்தோம்னா v ஈக்குவல் டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ u ப்ளஸ் ஆஃப் at. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபார் கைனமேட்டிக் ஈக்குவேஷன் v ஈக்குவல் டு u ப்ளஸ் at. ஸோ திஸ் ஈக்குவேஷன் ஃபார் equation. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரிலேஷன். என்ன? டிஸ்பிளேஸ்மெண்ட்
displacement time relation. Time relation. இதுக்கு displacement time relation formula என்ன? Displacement symbol ds, time relation dt. So ds divided by dt the equal to the formula for velocity. So the velocity formula ds by dt, அதாவது the rate of change of displacement with respect to a time. So already we know that the formula for v is equal to u plus at. So equation 7th, equation 8th. Next இது ரெண்டே cross multiply பண்ணலாமா? அப்போ ds equal to v into dt. நெக்ஸ்ட்டு இந்த வியோட வேல்யூ இந்த பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ ds equal to விக்கு பதிலாக என்ன வரும்? u plus at into dt. நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். உள்ள மல்டிப்ளை பண்ணால் ds equal to இந்த டேர்ம் அதாவது u into dt ப்ளஸ்ஸாக இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a into t into dt அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் எது வேரி ஆகுதோ அதுக்கு இன்டக்ரேஷன் எடுக்க போகிறோம். அதாவது இன்டக்ரேஷன் ஆஃப் dx equal to x, integration of dy equal to y. அப்போ integration of x into dx அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா x square by 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்டக்ரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே 2 இருக்கா, அதோட 1 மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். அப்போ எக்ஸ் கியூப் பை 3ன்னு வரும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n + 1 டிவைடட் பை n + 1. அந்த என்னங்கிற இடத்துல இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 + 1 3 பை 2 + 1 3. சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்கதா அர்த்தம். அப்போ 1 + 1 2. ஓகே, ஸோ இருந்துச்சுன்னா இங்கே க்யூப் போட்டுக்கலாம். 1 இருந்துச்சுன்னா 2/2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இன்டக்ரேஷன் ஆஃப் ds equal to u is a constant, integration of dt plus of a is a constant, integration of t into dt. இப்போ 0 to s, lower limit of displacement 0, upper limit defined as s. இங்கே u, இங்கே 0 to t, next 0 to t. Integration of ds எப்படி பண்ணலாம்? s. So 0 to s equal to u அப்படியே வந்துடும். dt இன்டெக்ரேஷன் பண்ணோம்னா t 0 to t plus of a is a constant. இப்போ t into dt இன்டெக்ரேட் பண்ணோம்னா x into dx என்ன? x square by 2 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் 0 to t. இப்போ அப்பர் லிமிட்டு s, லோயர் லிமிட் முன்னாடி ஒரு மைனஸ் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு u ஆஃப் அப்பர் லிமிட் டீக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ t லோயர் லிமிட் -0 ப்ளஸ் ஆஃப் a, அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன வரும்? டீக்கு பதிலாக டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்போஸ் இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 ஸ்கொயர்னு வரும். 3 இருந்துச்சுன்னா 3 ஸ்கொயர். இங்கே வெறும் டீன்னு இருக்கிறதுனால t ஸ்கொயர் பை 2. லோயர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ மைனஸ் ஆட் ஆகும். 0 பதிலாக 0, டீக்கு பதிலாக 0. ஸோ 0 ஸ்கொயர் பை 2. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 0 போட்டாலும் ஒன்று தான் போட. எஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணால் ut, அடுத்து 0 இன்ட்டு u 0, அது போட தேவையில்லை. ஸோ ப்ளஸ் ஆஃப் a இன்ட்டு t ஸ்கொயர் பை 2. ஸோ எஸ் ஈக்குவல் டு ut ப்ளஸ் இதை எப்படி எழுதிக்கலாம்? எஸ் ஈக்குவல் டு u t plus of 1/2 at square. This is the kinematic equation for second. Next we are going to velocity and displacement relation for third. இப்போ velocity displacementோட தேர்ட் ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆக்சலரேஷன், ஏன்னா வெலாசிட்டியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கம்பைன்ட் ஆகிற ஒரு ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் which is equal to the rate of change of velocity with respect to a time. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஒரு டிஎஸ்ஆல் மல்டிப்ளை பண்ணி டிஎஸ்ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணாலும் 1 தான் வரும். 1 இன்ட்டு மல்டிப்ளையிங் எனிதிங் வேல்யூ விச் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ அதை போட்டாலும் 1 தான், போடாட்டி 1 தான்.
நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை இப்படி கிராஸாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த டேர்மை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம். ஏஸ் ஈக்குவல் டு டிவி பை டிஎஸ் இன்ட்டு டாட்டா ரிமைனிங் ஈக்குவேஷன் ds by dt. ஓகே, ஸோ சின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெலாசிட்டியோட ஃபார்முலா ds by dt. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு dv by ds அந்த டேர்ம் அப்படியே இருக்கும். ds by dtக்கு பதிலாக vன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ a இன்ட்டு ds ஈக்குவல் டு இதை என்ன எடுத்துக்கலாம், v டாட் dv. ஓகே, ஸோ இதுக்கு we are taking the integration of both of this side. ஸோ both side நம்ம என்ன செய்கிறோம், இன்டக்ரேஷன் எடுக்கிறோம். ஸோ a is a constant, integration of ds equal to integration of v dot dv. ஓகே, ஸோ 0 to s, இங்கே u to v. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா தெரியும், dxஐ இன்டெக்ரேட் பண்ணால் x, அடுத்து x இன்ட்டு dx அப்படின்னா இங்கே 1 இருக்கா, அப்போ 1 மட்டும் ஆட் பண்ணுவோம். x ஸ்கொயர் பை 2. சப்போஸ் x ஸ்கொயர் இன்ட்டு dx இருந்தால், இங்கே ஸ்கொயர் இருந்தால் இங்கே 3 வரும், x கியூப் பை 3 வரும். ஸோ இங்கே அப்ளை பண்ணலாமா? ஸோ a இன்ட்டு dxஐ இன்டெக்ரேட் பண்ணால் s, இங்கே 0 to s. 0 is a lower limit, s is a upper limit. ஸோ v இன்ட்டு dv அப்படிங்கிறப்ப வேரியபிள் ஒரே கம்போனண்ட்டாக இருக்கிறதுனால ரெண்டுக்கும் சேர்த்தே நம்ம இன்டெக்ரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ v ஸ்கொயர் பை 2 த லிமிட்டேஷன் ஒரு u இன்ட்டு vன்னு எடுத்துக்கலாம். ஸோ a கான்ஸ்டன்ட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் அப்பர் லிமிட்டு எஸ்ஸுக்கு பதிலாக எஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து எஸ்ஸுக்கு பதிலாக -0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். ஈக்குவல் டு அப்பர் லிமிட் என்ன வரும், v ஸ்கொயர் பை 2, லோயர் லிமிட்டு இந்த விக்கு பதிலாக யூன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் ஆட் ஆகும், u ஸ்கொயர் பை 2. நெக்ஸ்ட்டு இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் as ஈக்குவல் டு இந்த a இன்ட்டு 0 அதை போட தேவையில்லை, ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை 2 மைனஸ் u ஸ்கொயர் பை 2. இதில் 1/2 இஸ் ஏ காமன். ஸோ 1/2 காமனாக எடுத்தோம்னா v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர், இங்கே asன்னு வரும். இந்த 2வை இங்கே கொண்டு போனோம்னா டிவிஷனில் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு போகிறப்ப மல்டிப்ளிகேஷன் ஆகும். சப்போஸ் மல்டிப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரப்போ டிவிஷன் ஆகும். ஸோ 2as ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு v ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸை இங்கே கொண்டு வந்துடணும். ஸோ u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. திஸ் இஸ் த தேர்ட் கைனமெட்டிக் ரிலேஷன். So u is a initial velocity, a is the acceleration, s be the displacement, v be the final velocity. So this is the last kinematic equation.